ஹாய், வெல்கம் டு மை சேனல் சிம்பிள் ஆரி ஒர்க். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு குட்டி பாப்பாவோட டாப் தான் பார்க்க போகிறோம். அதில் ஒரு சிம்பிள் டிசைன் தான் ஒர்க் பண்ணியிருக்கேன். என்னென்னா 2 லைன் வந்து சில்வர் ஜரியில் வந்து செயின் ஸ்டிச் போட்டுக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு க்ரீன் கலரில் அதே மாதிரி செயின் ஸ்டிச் 2 லைன் போட்டுட்டு சில்வர் சுகர் பீட் இருக்கு இல்லையா, அதில் 1 லைன். நெக்ஸ்ட்டு வந்து செயின் ஸ்டோன் இருக்கும்ல, அதை வந்து நான் பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது மேலே நான் ஸ்டிச் போட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு 1 லைன் வந்து சுகர் பீட். இப்போது ஒரு பீகாக், அதை சுற்றி லீஃப் அண்ட் ஒரு மாங்காய் டிசைன் அங்கங்கே இருக்க மாதிரி போட்டிருக்கேன். இப்போது அது ஃபுல்லும் வந்து நீங்கள் வந்து சுகர் பீடால் வந்து அவுட்லைன் மாதிரி கொடுத்துடணும். கொடுத்துட்டு இந்த தோகைக்கு வந்து டியூப் கொஞ்சம் நீளமான டியூப் இருக்கும் இல்லையா, அதில் வந்து இந்த மாதிரி லாங் அண்ட் ஷார்ட் மெத்தடில் வந்து போடணும். இது வந்து எதுக்குன்னா தோகை வந்து கொஞ்சம் நல்லா விரிஞ்சு காமிக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த மாதிரி டியூப் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த மித்த எல்லா இதுக்குமே வந்து அவுட்லைன் வந்து இந்த சுகர் பீட் தான். இப்போ உள்ள ஃபில்லிங் வந்து எப்படி கொடுக்கணுன்னா, க்ரீன் கலர் பேஸ் வச்சுருக்கேன். நான் க்ரீன் கலர் தான் மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே கொடுத்துருக்கேன். இதில் வந்து லாங் அண்ட் ஷார்ட் மெத்தட் வந்து நான் உள்ள பாடி ஃபுல்லாக கொடுத்துட்றேன். ஏன் அப்படின்னா, இது எம்போஸ்டாகவும் நம்ம காமிக்கலாம். உள்ளே வந்து ஏதாவது த்ரெட் மாதிரி கொடுத்து அதுக்கு மேலே போட்டிங்கன்னா நல்லா எம்போஸ்டாக காமிக்கும். ஆனால் நான் அப்படி கொடுக்காம கொஞ்சம் ஃப்ளாட்டாகவே கொடுத்துருக்கேன். இப்போ இந்த தோகைக்கு வந்து எப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து செயின் ஸ்டிச்சே கொடுத்துருக்கேன். கொஞ்சம் கூட கேப்பே இல்லாமல். இப்போ 1 லைன் முடிச்சுட்டு அடுத்த லைனும் அதே மாதிரியே செயின் ஸ்டிச் கொடுத்துருக்கேன். ஏன் அப்படின்னா கேப் இல்லாமல் இருந்துச்சுன்னா பார்க்க இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். லாஸ்ட்டில் முடிக்க போகும்போது கொஞ்சோண்டு மட்டும் விட்டுறணும். ஏன்னா அதில் வந்து இந்த சில்வர் சுகர் பீட் இருக்கு இல்லையா, அதை வந்து வச்சு ஃபில் பண்ணிடலாம். இது மாதிரி இப்போ இந்த மாதிரி கொடுத்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் பார்க்க நல்லாயிருக்கும். வேறு கலர்ஸும் யூஸ் பண்ணலாம். ஆனால் இந்த ட்ரெஸ்ஸில் வந்து வேறு கலர்ஸ் இல்லை, அதனால நான் இதையே யூஸ் பண்ணியிருக்கேன். உள்ளே வந்து அதே மாதிரி சுகர் பீட்லேயே வந்து ஃபில் பண்ணிவிட்டேன். வேணும்னா நம்ம வந்து ஸ்டோன் கூட ஏதாவது டிஃப்ரெண்ட்டான கலர் ஸ்டோன் கூட திலகம் ஷேப்பில் இருந்துச்சுன்னா நீங்கள் பேஸ்ட் பண்ணலாம். இப்போ இதுக்கு வந்து நான் அதே மாதிரியே வந்து திலகம் ஷேப் பிங்க் கலர் வந்து எடுத்து நான் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வராது வெளியே, நல்லா காஞ்சதுக்கப்புறம் அப்படியே ஒட்டிக்கும். இப்போ இந்த மாங்காய்க்கு வந்து குட்டி குட்டி டியூப் இருக்கும் இல்லையா, சில்வர் கலரில், அது எடுத்திருக்கேன். இந்த சுகர் பீட்க்கு உள்ள இந்த மாதிரி ஒரு லைன் கொடுத்துட்டு பிங்க் கலர் த்ரெட்டு சில்க் த்ரெட் இருக்கு இல்லையா, அது எடுத்துகிட்டேன். ஒரு 3-4 தடவை வந்து இந்த மாதிரி மேலேயும் கீழேயும் போட்டோன்னா மேலே நீங்கள் வந்து எம்போஸ்டாக காமிக்கலாம். நீங்கள் வந்து மேலே ஃபில்லிங் ஸ்டிச் கொடுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் எம்போஸ்டாக இருக்கும். அதுக்காக நான் வந்து இந்த மாதிரி கொடுக்குறேன். அப்படி நீங்கள் பண்ணலன்னா இன்னும் கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்கும், அவ்வளோதான். ஸோ இது ஃபுல்லாக வந்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. நான் இதே டிசைன் தான் அந்த சைடும் போட்டிருக்கேன். ஸோ 2க்குமே வந்து ஒரே மாதிரியே ஃபில் பண்ணிக்கிறேன். இப்போது அடுத்து வந்து லீஃப்க்கு வந்து நான் வந்து அஸ் யூஷுவல் லீஃப் ஸ்டிச்சே வந்து கொடுத்துட்றேன். இதுக்கு வந்து நான் க்ரீன் கலர் வந்து சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். ஸோ ரொம்ப குட்டியாக இருக்கனால இன்னும் கொஞ்சம் எம்போஸ்டாக காமிக்கும். பெருசாக லீஃப் போட்டுட்டு இந்த ஸ்டிச் போட்டிங்கன்னா ரொம்ப ஃப்ளாட்டாக தெரியும். ஸோ இதை வந்து இந்த மாதிரி கொடுத்துடணும். நான் வந்து எல்லாத்துக்கும் இந்த சுகர் பீட் கொடுத்துட்டு உள்ளே ஃபில் பண்ணுறேன். சம்டைம்ஸ் வந்து நீங்கள் ஒயிட் பென்சிலில் வரைஞ்சிட்டு நீங்கள் ஃபில் பண்ணிட்டு அதுக்கப்புறமேல் கூட நீங்கள் சுகர் பீட் கொடுத்தாலும் நல்லா தான் இருக்கும். எந்த மெத்தட்னாலும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இப்போது எல்லாத்துக்குமே வந்து அவுட்லைன் கொடுக்க போகிறேன் ஃபுல்லு. அப்போ வந்து அதுக்கு ஜரி த்ரெட் எடுத்திருக்கேன் சில்வரில். இல்லை நீங்கள் கான்ட்ராஸ்ட்டாக ஏதாச்சும் ஒரு கலர் போட்டிங்கன்னா இன்னும் அழகாக எடுத்து காமிக்கும். நான் வந்து சேம் கலரே எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா இடத்துலையும் ஒரே ஒரு லைன் மட்டும் செயின் ஸ்டிச் போட்டுருங்க. இப்போ கண்ணுக்கு வந்து பிங்க் கலர் அந்த டைமண்ட் ஸ்டோன் மாதிரி இருக்கும் இல்லையா, அது வச்சுருக்கேன். சக்கரை வச்சு அதில் வச்சுருக்கேன். அங்கங்கே சின்ன சின்ன கேப் இருக்கும் இல்லையா, அதுக்கு தான் வந்து ஃபேப்ரிக் க்ளூ வச்சு ஹாஃப் பேர்ல் இருக்கும்ல, அது வந்து வச்சுருக்கேன். மீடியம் சைஸ் வச்சுருக்கேன். ரொம்ப பெரிய பேர்ல் இல்லை, மீடியம் சைஸ் பேர்ல் வந்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த பாப்பாவோட அந்த டாப்பில் வந்து புட்டா வைக்கணும். அதுக்காக வந்து ஒரு ரவுண்ட் ஷேப் குந்தன் ஸ்டோன் சுற்றி வந்து சுகர் பீட் வந்து வச்சுருக்கேன். இதுக்கு சுற்றியும் வந்து நீங்கள் சில்வரில் வந்து அவுட்லைன் கொடுக்கலாம். பட் இதுவே வந்து இந்த லுக் நல்லாயிருக்கும். உங்களுக்கு இதுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். இன்னும் நிறையா வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன்.
உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.